நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்காது. அப்போ நம்ம மனசு கேட்கும், ஏன் இது எனக்கு நடந்தது? ஆனா ஒரு முஸ்லிம் தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய உண்மை என்ன தெரியுமா? அல்லாவின் நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தின் எதுவும் நடக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் நோட்ஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த தொடர்ல என்ன பார்க்க போறோம்னா, ட்ரஸ்ட் அல்லாஹ் பிளான், அல்லாஹ்வின் திட்டத்தை நம்புங்கள். இத பத்தி தான் இந்த ஃபுல் வீடியோஸ்ல இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவா பாருங்க. இந்த உலகத்தில் நாம எல்லாரும் பல திட்டங்கள் போடுவோம். நம்ம வாழ்க்கை இப்படி போகணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த விஷயம் நடக்கணும் என்று ஆசைப்படுவோம். ஆனா சில நேரங்களில் நாம் நினைத்தது போல எதுவும் நடக்காது. அந்த நேரத்தில் சிலர் மனமுடைந்து போய்விடுவார்கள். ஏன் அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஆனா ஒரு முஸ்லிம் என்ன நம்ப வேண்டும் என தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்கிறானோ அது எல்லாம் நமக்காக நல்லதுக்கு தான். குரான்ல சூரா அல் கமர் 54 அத்தியாயம் 49 வசனம், நிச்சயமாக நாங்கள் எல்லா விஷயங்களையும் ஒரு அளவோடு படைத்தோம். அதாவது இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வின் தீர்மானத்தால் தான் நடக்கிறது. நமக்கு சில நேரங்களில் ஒரு விஷயம் கிடைக்காத போது அது கஷ்டமாக தோன்றும். ஆனா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னொரு வசனம் குர்ஆன்ல சூரா அல் பக்கரா 2வது அத்தியாயம் 216வது வசனம், நீங்கள் விரும்பாத ஒன்று உங்களுக்கு நன்மை இருக்கலாம், நீங்கள் விரும்பும் ஒன்றில் தீமை இருக்கலாம், அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர். இதன் அர்த்தம் என்ன? நாம் பார்க்கும் விஷயம் இப்போதைய நேரம் மட்டும், ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் நம்ம முழுமை வாழ்க்கையையும். நமக்கு நல்லதா கெட்டதா என்று முழுமையாக தெரிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அதனால்தான் ஒரு முஸ்லிம் வாழ்க்கை கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டத்தை நம்பி சபூர் செய்ய வேண்டும். இதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். ஒரு முஃமினின் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயமும் அவனுக்கு நன்மையாகும். நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுவான், அது அவனுக்கு நன்மை. கஷ்டம் வந்தால் சபூர் செய்வான், அதுவும் அவனுக்கு நன்மை. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை. நல்ல நேரம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கஷ்டம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் நமக்கு தெரியும் அல்லாஹ் எப்போதும் நமக்கு நல்லதையே தேர்வு செய்கிறான். அதனால் சகோதரர்களும் சகோதரிகளும், வாழ்க்கை எது நடந்தாலும் மனம் உடையாதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் திட்டமிட்டதுதான் நம்ம வாழ்க்கைக்கு சிறந்தது. அல்லாஹ்வின் நாட்டத்தை நம்பு. அவன் ஒருபோதும் தனது அடியார்களை விட்டுவிட மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு இந்த பார்த்துட்டு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரிப்ளை இல்லைன்னா அதுக்கான வீடியோஸும் நான் சீக்கிரமா போடுறேன். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், முக்கியமா கமெண்ட். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.